ஐ திங்க் டைரக்ஷனுங்கிறது ஒரு கனவு சார். டெஃபினட்டாக ஒரு நாள் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் நான் என் லைஃப்பில் வச்சுருக்கேன். அவங்க யாருமே வந்துட்டு உடனே நீ டைரக்ட் பண்ணணும்னு சொன்னதே இல்லை என்கிட்ட. அது நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்பாங்க, நான் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு. ஸோ அவங்க சொல்லும்போது என்ன ஆகும்னா, வெயிட் பண்ணு, அதுக்குன்னு ஒரு டைம் வரும். இப்போ நடிப்புன்னு இறங்கியிருக்க, அது ஒரு ப்ராப்பராக பண்ணிட்டு அதில் ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு அப்புறமா டைரக்ஷன் எப்போ வேணா பண்ணிக்கலாம்னு ஒரு நல்ல அட்வைஸ் இருக்கு. ஆக்சுவலி அது உண்மைதான். டைரக்ஷனுங்கிறது எப்போ வேணா பண்ணிக்கலாம். நடிப்புங்கிறது மூஞ்சி ஒரு மாதிரியா செட் ஆகிற வரைக்கும் இந்த இது பிளானட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃபேவராக நடக்கும் போது தான் நடக்கும் நடிப்புங்கிறது. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது சத்தியமாக இது வரைக்கும் எந்த பொண்ணும் வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னதே கிடையாதுங்க. நான் ஏங்கிட்டே இருப்பேன், யாரும் சொல்ல மாட்டாங்க. நடிகனதுக்கு அப்புறம் இப்போ வரப்போற பொண்ணுலாம் சோ கியூட்டியா சோ ஸ்மார்ட்டியாங்கிறாங்க. ஸோ அது வந்து நடிகனதுக்கு அப்புறம் நான் கியூட் ஆனேன்னா அதுன்னு எனக்கே புரியல. ஸோ அது ஏதோ ஒரு இட்ஸ் அ லாட் ஆஃப் லக் இன்வால்வ் இன் ஆக்டிங். பட் ஐ திங்க் டைரக்ஷனுக்கு வந்து இட்ஸ் எனக்கு பிடிச்ச வேலை ஆக்சுவலாக சினிமாவில் டைரக்ஷன் தான். அதுவும் எங்கள் சாரை பார்த்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு வெரி. பட் ஐ திங்க் ஒரு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில், நான் டைரக்ட் பண்ணுற படத்தில் சத்தியமாக நான் நடிக்க மாட்டேன். இன்னும் பெட்டர் நடிகர்களோட ஒர்க் பண்ணுவேன். பட் நான் டைரக்ட் பண்ணும்போது ப்ரொடியூஸ் பண்ணுறது டெஃபினட்டாக சான்ஸ் இருக்குது. பிகாஸ் என் காசு வச்சு என் தொழிலை கற்றுக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐ திங்க் நேற்று கூட நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பெரியவர் வந்துட்டு இதை பாருங்க, நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட் என்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், நான் இன்னும் எங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லலைங்க எப்போ கல்யாணம் பண்ணி போகிறேன்னு. ஆனால் அவங்ககிட்ட சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போதைக்கு கல்யாண பிளான் இல்லைங்க. ஏன்னா டேட் இல்லை. ஸோ அது கல்யாணம் பண்ணும்போது ஒரு மென்டல் ஸ்பேஸில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் நான் எங்கேயும் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. ஆக்சுவலாக அது என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். அது ஆக்சுவலாக இன்னும் கேட்டே இருந்தாங்க, எப்போ கல்யாணம், இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. பட் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? பண்ணிப்பேன். அப்போ உங்களுக்கு கல்யாணம்னா பிடிக்கும்? பிடிக்கும். நீங்கள் ரெடியாக இருக்கீங்க? ரெடியாக இருக்கேன். சுத்தா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் போட்டாங்க. அம்மா ஃபோன் பண்ணி எப்படா ரெடி எங்கள் அம்மா கேட்டாங்க. ஸோ இல்லைம்மா, அது ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். பட் ஆசை இருக்குங்க, ஆனால் இப்போ அதுக்கு டைம் வரல. பட் வரும்போது கண்டிப்பாக அது வந்து இது ஒரு தியாவேல் சிவகுமார் ஹிட்டுக்கே நான் இவ்வளோ குதிச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். அந்த டைமில் இன்னும் கண்ணாபின்னா எனக்கு குதிச்சு இன்னும் பெரிய ஹால் புக் பண்ணி இன்னும் உறக்க பேசுவேன். கவலைப்படாதீங்க, சொல்லிட்டு தான் பண்ணுவேன். நான் கல்யாணம் செம்மையா இருக்கு, இது சூப்பரா இருக்கு ட்ரெண்டு. இது நீங்களே சூப்பரா பதில் சொன்ன மாதிரி அடி வச்சிருக்கீங்க. இது கேள்வியே இல்லையா? இதுல நல்லா இருக்கு ஆக்சுவலா அது ட்ரெண்டு. அப்ப இனிமேல் எனக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ் நான் வந்து அப்ப வந்து நடிகைகள் எந்த டைரக்டர் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு தேடி போகணும் நான் அவங்களோட ஒர்க் பண்றதுக்கு. என்னங்க இவங்க நடிகைலாம் நான் மிஸ் பண்றது இல்லைங்க, டைரக்டர் தான் மிஸ் பண்றேன். ஏன்னா நான் எங்கேயோ சொல்லிட்டு இருந்தேன், இப்போ வந்து ஜிகர்தண்டா படத்துல வந்துட்டு லக்ஷ்மி மேனன் ஹீரோயின். நான் இன்னும் அந்த பொண்ணை மீட் பண்ணல. பட் ஸ்கூல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு பயமா இருக்கு. ஸோ ஹீரோயின்ஸ் வந்து நான் இது வரைக்கும் ஒரு 17-18 ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணிட்டேன். அந்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னாலே நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க, சில பேர் இன்னும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து யாரையும் மிஸ் பண்ணுற அளவுக்குலாம் அந்த மாதிரிலாம் ஒரு 3-4 months ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு செம காமெடியான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. அது எந்த ஹீரோயினுக்கும் அளவுக்கு மேலே கெமிஸ்ட்ரி, அளவுக்கு கம்மியாக கெமிஸ்ட்ரிலாம் இருக்காது. அது வந்து ஸ்கிரிப்டை பொறுத்து இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் செம்ம கெமிஸ்ட்ரி. அந்த ஹீரோயினோட நான் பேசியிருக்கவே மாட்டேன், அவங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு நடிப்பே வராமல் இருக்கலாம். அவங்களோட செட்டில் வந்து ஐயோ இந்த பொண்ணு வச்சு எப்படிங்க சமாளிக்க போறவங்கலாம் நடந்திருக்கும். பட் எப்படி கெமிஸ்ட்ரி பிச்சு உதறிட்டீங்கன்னு, ஆமாம் எங்களுக்கு கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டு போக வேண்டியது தான். அதுக்கு லாஜிக்கே கிடையாது. ஸோ நீங்கள் கேட்டகளுக்கு கண்டிப்பாக நான் ஹீரோயின்லாம் மிஸ் பண்ணுறது இல்லைங்க, டைரக்டர் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அது வந்துட்டு ஆஹா, இதுக்கு வந்து நான் எல்லா ஹீரோயினையும் அடிக்கடி மீட் பண்ணுறது இல்லைங்க. ஸோ
எதுங்க அந்த ம் ம் கண்டிப்பா முடியுங்க. கண்டிப்பா ஒரு பொண்ணுக்கா உருகிறதுங்கிறது வெரி பாசிபிள்ங்க. கண்டிப்பா ஐ திங்க் சோல்மேட் சொல்லுவாங்கல்ல, அந்த வார்த்தைக்கு டெஃபினட்டா மீனிங் இருக்கு. ஒரே ஒரு பொண்ணு தான் எங்கேயோ கரெக்டா உங்களுக்காக அமைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்குங்கிறது அது நான் நம்புறேன். அதை தாண்டி என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் நீங்க சொன்னீங்க நான்சென்ஸ் எல்லாம் தோணாதுங்க, ரொம்ப தெய்வீகமா தாங்க தோணும். நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அது காதல் எப்பவுமே அப்படிதான் இருந்துச்சு. இப்ப நிறைய பேசுறோம் அதை பத்தி. இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கிட்ட போய் எங்க அப்பா காலத்துல எங்க ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசினாலே அங்க லவ் 4வது குழந்தை வரைக்கும் பிளானிங் போயிடும். இப்போ வந்துட்டு எஸ்எம்எஸ்லயே ஸ்டார்ட் ஆகுது, முடியுது, ஃபேஸ்புக்ல போடுறாங்க யா ஐ ப்ரோக் அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காதல் அப்பவும் அப்படிதான் இருந்துச்சு. என்ன கம்யூனிகேஷன் பண்ற இதுதான் ஜாஸ்தி ஆயிடுச்சு தவிர அப்படி நடக்கிற தப்பு தண்டால எல்லாம் அப்பவும் நடந்துச்சு, இப்போ நடந்துட்டு இருக்கு. பெருசா அது ஒன்றும் சேஞ்ச் இல்லை. அதான் எங்க அப்பா அம்மா சொல்ற விஷயம் இதான். அப்போ இப்படிதாண்டா இருந்துச்சு, ஆனா நாங்க வந்து இவ்வளோ ஃபாஸ்டா பேச மாட்டோம் அதை பத்தி. பட் நடக்கிற விஷயங்கள் எதுவும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ம் சரி, நடிகை கல்யாணம் எடுப்பேனா? இது என்ன இது, நீங்களும் எல்லாம் ஒரு கோடியில் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க. ஏ தொழிலதிபர் பொண்ணு, பி கிரிக்கெட்டரோட பொண்ணு, தெரியலங்க. ம்